பேசிட்டு இருக்காளா அக்கா? பதில் சொல்லாம சும்மா நின்று இருக்க. அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்குடா இவ்வளவு கண்ட்ரோல் பண்ற? இவ சித்ராக்கு அண்ணி, இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஹலோ, அண்ணின்னு சொல்லிக்கிறவங்க தப்பான வழியில இப்படி பசங்களை கைட் பண்ண கூடாது. நீ வாயை மூடு. என் அண்ணிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் இல்ல. சித்ரா, அது உன் அண்ணி, மரியாதையா பேச சொல்லிட்டேன். ஒழுக்க கேட்டவளுக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. என்ன சொன்ன? என்ன பேசுற? மன்னிப்பு கேளு அவகிட்ட ஒழுங்கா. ஏய், முடியாது. உன்னை என்ன பண்ண தெரியாது. மன்னிப்பு கேளு சொல்றேன். மன்னிப்பு கேளு அவகிட்ட. அருண், எதுக்குடா என் பொண்ணு அடிச்ச? இவ ரஞ்சிதாவை ஏதோ சொல்லிட்டானு இவன் அடிக்கிறாமா? அக்கா, பிரச்சனையை டைவர்ட் பண்ண பாக்காத. அம்மா, இவ பார்ட்டிக்கு போயிட்டு 1 மணிக்கு எவன் கூட பைக்ல வந்து இறங்குறா. போன்ல கூட தகவல் சொல்லாம ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியாமா? இதெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறாமா? அறிவு கட்ட கழுத, என்னடி பழக்கம் இது? எங்க போனாலும் நேரத்தோட வான்னு உனக்கு சொல்லிருக்கேனா இல்லையா? அப்புறம் ஏண்டி இவ்ளோ லேட்டா வந்திருக்க? ஏன் போன் கூட பண்ணல? அம்மா, நான் கிளம்புறேன்னு தாமா சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் விடல. என்ன கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க சொல்லி அங்கேயே தங்க வச்சுட்டாங்கம்மா. அவங்க அப்படிதாண்டி சொல்லுவாங்க. உனக்கு புத்தி இல்லையா? லேட்டா போனா அம்மா வீட்ல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி வர வேண்டியதானடி? நீ பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாம இருந்திருக்கேன்னா என்னடி அர்த்தம்? உனக்கு அம்மா மேல பயம் இல்ல, மரியாதை எல்லாம் போயிடுச்சுல்ல? இல்லம்மா. ஹேய், அதெல்லாம் போகட்டும். இது என்ன Dress? பார்க்கவே சகிக்கல. வீட்ல இருந்து போகும்போது நல்ல Dress தானே போட்டுட்டு போன. இது எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் தாமா கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எதை வேணாலும் வாங்கி போட்டுப்பியா? வெளியில எப்பவும் இந்த மாதிரி தான் அலையிறியா நீ? வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன் முன்னால ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? அப்படிலாம் இல்லம்மா, எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. ஏய், யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்டிருக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இப்ப பாரு, கண்டவங்க முன்னாடி எல்லாம் நான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சு ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? தெரியாம பண்ணிட்டாமா. இந்த ஒரு தடவை இவ்வளவு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆமாண்டி, நீங்க எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருங்க, நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? என் பிள்ளைங்க எல்லாம் தங்கம்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி ஒவ்வொருத்தரா வந்து என் தலையில கல்ல தூக்கி போடுறீங்க?